discuss about the role of Panchayat Raj under Rajiv Gandhi's period. Already I told you that there was a decline in Panchayat Raj system. The person who had given a soul to Panchayat Raj is known as the Rajiv Gandhi, who was the former Prime Minister and son of Indira Gandhi and the grandson of the Jawaharlal Nehru. This Rajiv Gandhi, once he had said that to empower India's people, especially the long neglected masses in the rural villages, Rajiv Gandhi championed the cause of Panchayat Raj. It is one of the many reforms that would radically change the nation's course for years to come, and it is only appropriate that we again reminded of the legacy and sacrifice on his 76th birth anniversary. Rajiv Gandhi, who was the youngest Prime Minister of India, when he took the oath of office at the age of 40, after the assassination of his his mother, and his brother also died because of the air crash, Sanjay Gandhi, who also died. He is known more for his innovative ideas regarding India's future in information and technology and how it should lead the world in the 21st century. So his policy is to create a new department of telecommunication, together with his readiness to bring in an young capable NRI, Sam Pitroda from the USA, to help in the endeavor, change the face of India as an IT superpower that brings home about $150 billion in annual foreign exchange earnings from technology services. So this is pre-introduction regarding this Rajiv Gandhi's role, particularly in Panchayat and as well as the information technology. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இந்தியாவில் பஞ்சாயத் ராஜ்யத்துடைய நிலை யாருடைய ஆட்சி காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தியின் ஆட்சி காலத்தில் பஞ்சாயத்துடைய நிலை இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக். ஃபைன். இதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நெக்லெக்டடா இருக்கக்கூடிய அந்த ரூரல் மாசஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதாவது ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிராம ஊரக மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் இந்தியாவை மேம்படுத்த முடியும். கிராமங்களை உயர்த்தினால் மட்டுமே இந்தியாவை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் யார்கிட்ட இருந்தது அப்படின்னா ராஜீவ் காந்தி கிட்ட இருந்தது. ராஜீவ் காந்தி யாருன்னா இந்தியாவுடைய முந்தைய பிரதமர். இவர் ஒரு சிறந்த குடும்ப பின்னணி கொண்டிருக்கக்கூடியவர். இந்தியாவுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவுடைய பேரனும், இந்தியாவுடைய முதல் பிரதமரான இந்திரா காந்தியுடைய மகனும் ஆவார் இந்த ராஜீவ் காந்தி. இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்படுறாங்க. சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னாடி அதுக்கு முன்னாடியே சஞ்சீவ் காந்தி ராஜீவ் காந்தியுடைய அண்ணன். அவர் ஏர் கிராஸ்ல விமான விபத்துல இறந்து போயிடுறாரு. சோ ரொம்ப சிறு வயதிலேயே பதவியேற்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு யார் தள்ளப்படுகின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராஜீவ் காந்தி தள்ளப்படுகின்றார். சோ ராஜீவ் காந்தி பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பஞ்சாயத்து ராஜை மேம்படுத்தணும் அப்படிங்கறத ரொம்ப அவருடைய முக்கிய நோக்கமாக எடுத்துக்கொண்டார். அதனால பல சீர்திருத்தங்களை இதுல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இருந்தது. கண்டிப்பா பஞ்சாயத்து ராஜ்யத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டதால் ராஜீவ் காந்தி இன்றளவும் போற்றப்படுகின்றார். ராஜீவ் காந்தி பதவி ஏற்கிறப்ப அவரோட வயது 40 வயது. சோ இந்தியாவை மேம்படுத்தணுங்கிறதுக்காக புதுமையான திட்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட நிறையவே இருந்தார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்று அழைக்கப்படக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பங்காற்றினார் இந்த ராஜீவ் காந்தி. சோ அதனால 21ஆம் நூற்றாண்டுல இந்தியா ஒரு தகவல் தொழில்நுட்பத்துல சிறந்த விளங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவரிடம் இருந்தது. இவருடைய கொள்கைகளை செயல்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் இந்தியா, ஆனா அவரோட ஹி பிலாங்ஸ் டு இந்தியா, இந்தியாவை சார்ந்த வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய சாம் பிட்ரோடா என்று அழைக்கப்படக்கூடிய நபர். யூஎஸ்ல அவர் அமெரிக்கால யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அவர் இருந்தாரு. ஆனா அவர் பேசிக்கலி இந்தியர். அவரோடு இணைந்து
இந்த தகவல் தொழில்நுட்பத்துல ஆர்வம் காட்டினார் ராஜீவ் காந்தி. அதனால $150 மில்லியன் வந்து நமக்கு வந்து ஆனுவல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வருடாந்திர வெளிநாட்டு பரிமாற்றங்கள்ல நமக்கு வந்து தொழில்நுட்பம் வாயிலாக இந்த அளவுக்கு $150 மில்லியன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்தார் அப்படின்னா நம்ம வந்து யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ராஜீவ் காந்தியை நம்ம வந்து குறிப்பிடலாம். சோ அந்த அளவுக்கு இந்த பர்சன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபர். சோ இதுல திருப்பி சொல்றேன், இந்தியாவுடைய முந்தைய பிரதமரான ராஜீவ் காந்தியுடைய ஆட்சி காலத்துல பஞ்சாயத்து ராஜ்யத்துடைய நிலை தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்தியா மேம்பட வேண்டும் என்றால் கிராமங்களும் மற்றும் கிராமப்புறங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற கோட்பாட்டை ராஜீவ் காந்தி கொண்டிருந்தார். அதற்காக பல சீர்திருத்தங்களை கொண்டு வர விரும்பினார். எனவே இன்றளவும் ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ்யம் தொடர்பாக மக்கள் மனதில் இன்றளவும் நிலைத்து நிற்கின்றார். இந்தியாவுடைய இளைய பிரதமர் பதவியேற்கும் பொழுது இவருக்கு வயது 40. இவர் முந்தைய பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் பேரனும் முந்தைய பிரதமரான இந்திரா காந்தியின் மகனும் ஆவார். பதவியேற்றவுடன் இந்தியாவை மேம்படுத்தக்கூடிய புதுமையான திட்டங்களை அவர் செயல்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். குறிப்பாக இந்தியாவை தகவல் தொழில்நுட்ப துறையில் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு விரும்பினார். அதனால் இந்தியாவை சார்ந்த அமெரிக்காவில் வசித்து வந்த சாம் பிட்ரூடா என்ற நபரோடு உதவியோடு இந்தியாவை தகவல் தொழில்நுட்ப துறையில் மேம்படுத்த விரும்பினார். அதன் காரணமாக வருடாந்திர வெளிநாட்டு பரிமாற்றம் வாயிலாக தொழில்நுட்பம் அடிப்படையில் இந்தியாவிற்கு $150 மில்லியன் கிடைக்கும்படி ஒரு முயற்சியை மேற்கொண்டார் ராஜீவ் காந்தி. See, next I have given you if we look back in history, the Indian economy has been primarily based on agriculture. Already we discussed in previous class that Mahatma Gandhi, who had informed that India lives with the help of its villages. So India வந்து அதாவது சிறப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அதனுடைய கிராமங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். So when we go back to the history or when we look back to the history of India, the Indian economy, which is primarily based on agriculture alone. Without agriculture, the development of India, it is not possible. And in 1990s, nearly 70% of India's workforce was engaged in farming, although the agriculture accounted for only 33% of India's gross national product. Now, most of the people lived in rural villages. More than 80% of the people lived in villages. The bureaucracy and the political class enunciated policies and plans favoring the urban dwellers and their surroundings. In Rajiv Gandhi's visionary mindset, he saw an excellent opportunity to orchestrate substantial change in transferring the power over the people. இந்தியாவோட வரலாற்றை நாம உற்று நோக்கும் பொழுது இந்திய பொருளாதாரம் ஆரம்பத்திலிருந்தே எதை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரமாக கருதப்பட்டு வந்தது அப்படின்னா விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பொருளாதாரமாக கருதப்பட்டு வந்தது. 1990 நம்ம உற்று நோக்கினோம் என்றால் 70% வந்து மக்கள் வந்து எதுல வந்து தங்களை வந்து ஈடுபடுத்தி வந்தார்கள் அப்படின்னா ஃபார்மிங். Although agriculture accounted for only 33% of India's gross national product. இந்தியாவுடைய gross national product பார்க்கறப்ப agriculture வந்து 33% வந்து இடம் பெற்றிருந்தது.
சோ நம்ம குறிப்பா வந்து 80% மக்கள் 70% மக்கள் வந்து குறிப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல இருக்காங்க, வில்லேஜ்ல வசிச்சு வர்றாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் லிவ்ட் இன் ரூரல் வில்லேஜஸ். அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களுக்கு ஃபேவரா சில திட்டங்களையும் சில கொள்கைகளையும் கொண்டு வரணும், அவங்களுடைய உறைவிடங்களை மேம்படுத்தணும். சோ இந்த நோக்கம் வந்து யார் மனதுல இருந்தது அப்படின்னா ராஜீவ் காந்தி மனதுல வந்து இருந்தது. சோ ராஜீவ் காந்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னா மக்கள் கிட்ட வந்து அதிகாரங்களை டிரான்ஸ்பர் பண்ணா கொடுத்தா ஒரு நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்தார் இந்த முந்தைய பிரதமர் ராஜீவ் காந்தி. In his speech addressing the parliament in 1989, introducing 64th Amendment Bill, Rajiv Gandhi spoke with a passion. A free people are a people who choose their own representatives. I told you that the village panchayat there must be elected representative, there must be direct election for Jilla Parishad as well as the Panchayat Samiti. There may be a nominated members. In previous class itself I had told you. So while addressing the meeting in parliament, he said that a free people are a people who choose their own representative. So the people, they possess the right to choose their own representative. A free people are people who are governed by their will. They have to govern by their own will. So they won't be dominated by others. Are the political superiors, they won't dominate the village people. So this was the thing which was informed by Rajiv Gandhi in that meeting in 1989 while introducing the 64th Amendment Bill, and ruled with their consent. So it is necessary to get the consent of the people. After getting the consent of the people, we can introduce certain reforms. Before that, it is not possible. That was the motive of Rajiv Gandhi. A free people are a people who participated in decisions affecting their lives and their destinies. The people, they have full right to express their views. The people who possess the right to take part, to inform their ideas. So without consulting the people, it is not possible to introduce certain reforms or certain policies. That was the motive of this Rajiv Gandhi. There is nothing more reassuring than to hear these words from a man who was solidly committed to the democratic principles and process and willing to accountable to every citizen of the country. So in this paragraph, 1989 ஆண்டு பாராளுமன்றத்துல 64வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது, before that you have to know that what is அரசியல் அமைப்பு திருத்தம். See, modern governments la you people will study in this year. அரசியல் அமைப்பு அதாவது ஆர்டிகிள் என்று அழைக்கப்படக்கூடிய அரசியல் அமைப்பு விதிகள் வந்து தொகுக்கப்பட்டு இந்தியால வந்து செயல்பட்டு வருகிறது. 1950 இருந்து இந்திய அரசியல் அமைப்பு செயல்பட்டு வருகிறது. இந்திய அரசியல் நிர்ணய சபை நியமிக்கப்பட்டு அதனுடைய நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத்தும் அதனுடைய டிராஃப்டிங் கமிட்டி தலைவராக அம்பேத்கரும் அமர்ந்து சில தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கி 1950 இருந்து செயல்படுத்தி வர்றாங்க. இப்ப இந்திய அரசியல் அமைப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is a written constitution. If it is a written constitution, definitely it may be a rigid constitution. So இந்திய அரசியல் அமைப்பை பார்க்கிறப்ப இந்திய அரசியல் அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு அரசியல் அமைப்புனா எழுதப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. பிரிட்டன் அரசியல் அமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எழுதப்படாத அரசியல் அமைப்பு. எழுதப்பட்ட அரசியல் அமைப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து நெகிழா தன்மையை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கும். எழுதப்படாத அரசியல் அமைப்பு அப்படின்னா அது நெகிழும் தன்மையை கொண்ட ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கும். வாட் இஸ் ரிஜிட்? நெகிழா தன்மை. வாட் இஸ் ஃபிளெக்சிபிள்? நெகிழும் தன்மை. If it is a rigid constitution, it is not possible to bring certain amendments. Possibility is there, but there may be certain principles. After
After following the principle, we can implement the amendments in the written constitution. Whereas the flexible constitution, we can introduce our own reforms or our own changes in that constitution. So Indian constitution is a written constitution. So there may be amendment is not possible. It is possible after getting the assent of the both houses. For that, 64th Amendment Bill, which was introduced by Rajiv Gandhi in 1989 in the Parliament, and while addressing in that Parliament, this Rajiv Gandhi, who had a passion, he talked to the members that free people are a people who choose their own representative. சுதந்திரமாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் யார சொல்லலாம் அப்படின்னா தங்களுடைய பிரதிநிதிகளை தாங்களாவே தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களை வந்து சுதந்திரமான மக்களாக நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தி சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா free people are a people who govern by their will. அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தவாறு அவர்கள் ஆட்சி செய்யப்பட வேண்டும், மக்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. And ruled with their consent. அவங்களுடைய ஒப்புதலை பெற்றுதான் வந்து ஆட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Free people are people who participate in decision. அதாவது ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விவாதமோ இல்ல டெசிஷன் என்று அழைக்கப்படக்கூடிய முடிவுகளோ எடுக்கும் பொழுது யாருடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த பீப்புளுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தி வந்து சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, there is nothing more reassuring to hear these words from a man who was solidly committed to democratic principle and process and willing to be accountable to every citizen of the country. இந்த வார்த்தைகளை நாம கேட்கும் பொழுது டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் என்று அழைக்கப்படக்கூடிய ஜனநாயக கொள்கையை நம்ம வந்து அவர் வந்து பெற்றிருந்ததாக நம்ம வந்து நினைச்சுக்கலாம். சோ அதனால இது இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக ராஜீவ் காந்தி வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து we came to the conclusion. Next is the Panchayat Raj concept has been around for some time. However, it was mostly confined to the bureaucratic circles. But the idea started to blossom when Rajiv Gandhi introduced the responsive administration concept as a part of 20-point program. Together with Manishankar Iyer, Joint Secretary at the PMO, Mr. Vinod Pandey coordinated producing the report with the input from various ministers and state governments. It should also be noted that Rajiv Gandhi had held numerous meetings, especially with district magistrates, to lobby and convince the skeptics, among them to join him in proclaiming the Panchayat Raj institution as the third tier of the government after the center and state. So this is the very important thing. Rajiv Gandhi wanted to make this Panchayat Raj institution as a third tier of the government after the center as well as the state government. It is an important thing. So the person who had give importance to Panchayat Raj, so he wanted to make the Panchayat Raj as a third tier next to central government as well as state government. பஞ்சாயத் ராஜ் கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அந்த சமயத்துல வந்து இருந்தது. ஏன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழுல இருந்து நம்ம வந்து எல்லா கமிட்டியோட ரிப்போர்ட்டையும் பார்த்தோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இது வந்து எதை சார்ந்த ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அரசாங்க நிறுவனங்களை சார்ந்த ஒன்றாக வந்து இருந்தது, அதனுடைய வட்டத்துக்குள் வந்து இருந்தது. ஸோ ராஜீவ் காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா ரெஸ்பான்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அறிமுகப்படுத்துகின்றார். அதாவது நிர்வாகத்துல வந்து ரொம்ப கவனமாக வந்து பொறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துகின்றார். இந்த ரெஸ்பான்சிவ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 20 கொள்கைகள் திட்டத்துல ஒரு அம்சமாக வந்து அறிமுகப்படுத்துகின்றார்.
இவருக்கு வந்து உதவியாக மணிசங்கர் ஐயர் அப்படிங்கிறவரும், ஜாயிண்ட் செக்ரட்டரியாக வினோத் பாண்டே அப்படிங்கிறவரும் 2 பேரும் இவருக்கு வந்து உதவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேருடைய உதவியின் காரணமாக பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகள்கிட்ட இவங்க வந்து ஒரு அறிக்கையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கின்றது. ராஜீவ் காந்தி பல கூட்டங்களை நடத்துகின்றார். குறிப்பாக மாவட்ட மேஜிஸ்ட்ரேட்கள் கூட ஒரு கூட்டத்தை நடத்தி அவங்கள வந்து லாபி, அவங்களை ஏற்றுக்கொள்ள வச்சு, அவங்களை கன்வின்ஸ் பண்ண, அவங்கள வந்து நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்ல வச்சு நிறைய மீட்டிங்ல வந்து நடத்தி பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்பை என்னவாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3வது அடுக்காக எதற்கு அப்புறம் அப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத்தை வந்து 3வது அடுக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சிகளை மேற்கொண்டவர் தான் இந்த முந்தைய பிரதமர் ராஜீவ் காந்தி. Rajiv's field visit. Rajiv's field visit and feedback from the concurrent evaluation of the 20-point program that targeted poverty, health, convinced him that government's rural development programs would not eliminate poverty unless there was a much great local development or local partnership and ownership. So without local partnership and ownership, it is not possible to eliminate poverty. That was the concept of Rajiv Gandhi in that period. So in his meetings in 1988 with district collectors in different parts of the country, Rajiv Gandhi talked to them to elicit their views on this. He addressed each of his meetings, urging the district collectors to speak freely and share their views on how the system could be strengthened, how the Panchayat Raj could be strengthened. The PM also asked if the Panchayat Raj institutions should be given a constitutional status. Many district collectors declared in favor of that, although a draft constitutional amendment bill was passed by the Lok Sabha, but that bill was failed at Rajya Sabha. Then the Congress-led government headed by the successor Narasimha Rao, because Rajiv Gandhi was shot dead. So Narasimha Rao, who headed the Congress government, which came to power in 1990, following Rajiv's tragic death, brought the necessary amendments to the constitution. Thus, the collectors become the launching of pad that concluded with the 73rd and 74th constitutional amendments that crowned local government with constitutional fear. Regional meetings were followed by a conference of chief ministers, and majority of them finally supported Rajiv Gandhi வந்து தொடர்ச்சியான ஃபீல்ட் விசிட்ட வந்து மேற்கொள்றாரு. ஒவ்வொரு பகுதிக்கு வந்து போறாரு. மக்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக்க வந்து கேக்குறாரு. என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்க கேக்குறாரு. அத வந்து 20 அம்ச கொள்கையில வந்து சேர்த்து குறிப்பாக வந்து பவர்ட்டி என்று அழைக்கப்படக்கூடிய வறுமையை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது ராஜீவ் காந்தியுடைய கான்செப்ட். ஆனா வறுமையை நீக்கிறதுங்கிறது ஒரு எளிதான ஒரு வேலை அல்ல அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் வந்து பவர்ட்டி அலிவேஷன் அப்படிங்கிறது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, 1988ஆம் ஆண்டு மாவட்ட கலெக்டர்களுடைய கூட்டத்தை நடத்துகின்றார். அந்த கூட்டத்துல பல்வேறு கலெக்டர்களும் பங்கு பெறுகின்றனர். சோ அந்த கூட்டத்துல பேசுறப்ப மாவட்ட கலெக்டர்கள் கிட்ட ராஜீவ் காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம், இதுல என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலாம், இது எவ்வாறு வலுப்படுத்தலாம் அப்படிங்கிற உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தி கிட்ட பேசுறாரு. நீங்க வந்து தாராளமாக உங்களுடைய அதாவது உங்களுடைய சிந்தனைகளை வந்து தாராளமாக நீங்க எடுத்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
பஞ்சாயத்து ராஜ்ய நிறுவனங்களுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்ல வந்து கேட்கிறாரு. பல மாவட்ட கலெக்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாராளமாக பஞ்சாயத்திற்கு அந்த அந்தஸ்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த 64வது அரசியலமைப்பு திருத்தம் ராஜீவ்காந்தி அரசால் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு திருத்தம். திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் திருத்தம் கீழ் சபையில் அறிமுகப்படுத்தப்படும். கீழ் சபையில் பெரும்பான்மையான வாக்கை பெற்றால்தான் அது மேல் சபைக்கு அனுப்பப்படும். மேல் சபையிலும் அந்த மசோதா பெரும்பான்மையான வாக்கை பெற வேண்டும். ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு முன் அது வந்து மசோதாவாகத்தான் கீழ் சபையில் அறிமுகப்படுத்தப்படும். அதன் பின் மேல் சபையில் அறிமுகப்படுத்தப்படும். மேல் சபையிலும் அது பெரும்பான்மையான வாக்கு பெற்றால் ஜனாதிபதியுடைய விருப்பத்தை பெற வேண்டும். ஜனாதிபதியுடைய விருப்பத்தை பெற்றால் மட்டுமே ஒரு மசோதா சட்டமாக மாறும். ஆனால் 64வது அரசியல் அமைப்பு மசோதாவானது கீழ் சபையில் வெற்றி பெற்றாலும் மேல் சபையில் தோல்வியுற்றது. அதற்கு பின்னாடி ராஜீவ்காந்தி வந்து நமக்கு நல்லா தெரியும் பாம் பிளாஸ்ட்ல வந்து இறந்து போயிருக்காரு. சோ காங்கிரஸ் அரசாங்கத்தை வந்து தலைமை தாங்கி நடத்துவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மராவ் வந்து பிரதமராக அடுத்த பிரதமராக பதவியேற்கின்றார். 1991 அவர் பதவியேற்கின்றார். அப்போ நெசசரி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து தேவையான திருத்தங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விருப்பப்படுகின்றார். மீண்டும் மாவட்ட ஆட்சியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடக்கின்றது. 73வது மற்றும் 74வது அரசியல் அமைப்பு திருத்தங்கள் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பஞ்சாயத்து ராஜ்ய அமைப்புல சில மாற்றங்களை கொண்டு வருகிறது. இது தவிர மாநில முதலமைச்சர்கள் கூட்டமும் நடைபெற்றது. இதுல மெஜாரிட்டி ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் தே சப்போர்ட்டட் ராஜீவ் காந்தியை தான் மெஜாரிட்டியான பெரும்பான்மையான முதலமைச்சர்கள் வந்து ஆதரவு அளித்தனர். Rajiv lamented that the total number of elected representatives in India, including both MLAs and MPs, was about 60,000. Thus, accessible to only a few influential members of the public. For majority of India's 800 million, the access was only through hard-boiled bureaucracy. To explore alternatives, Rajiv set up a committee for revitalization of Panchayat Raj institution for democracy and development in 1986 under the chairmanship of Dr. Alan Singhvi, the eminent jurist. The Singhvi committee report recommended that the PRIs should be given constitutional status, assuring free, fair, and regular elections overseen by the Election Commission of India, legal protection from executive suppression through the institution of Panchayat Raj, judicial tribunal in each state with access to the adequate financial resources. ராஜீவ் காந்தி வந்து திருப்பி வந்து தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மொத்த பிரதிநிதிகள், எம்பிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏஸ் என்று அழைக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 60,000 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 800 மில்லியன், அப்ப வந்து இந்தியால வந்து பாப்புலேஷன் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியாஸ் 800 மில்லியன், தி ஆக்சஸ் வாஸ் ஒன்லி த்ரூ ஹார்ட் பாயில் பியூரோக்ரசி. ஸோ இது வந்து அரசாங்க அலுவலகம் வாயிலாகத்தான் இது வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ டு எக்ஸ்ப்ளோர் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இதுல ஏதோ மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப ராஜீவ் காந்தி வந்து 1986ஆம் ஆண்டு பஞ்சாயத் ராஜ் நிறுவனங்களை புதுப்பிப்பதற்காக ஒரு குழுவை வந்து நியமிக்கின்றார். அந்த குழுவிற்கு தலைவராக டாக்டர் எல்.எம். சிங்வி நியமிக்கப்படுகின்றார். போன கிளாஸ்ல எல்.எம். சிங்வி குழுவுடைய அறிக்கையெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ இவர் வந்து ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட், ஒரு நீதிபதி. சோ இந்த சிங்வி கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து நம்ம பாக்குறப்ப, அதனை பரிந்துரைகளை பாக்குறப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும், அதுங்களுக்கு ஃப்ரீ, ஃபேர் அண்ட் ரெகுலர் எலெக்ஷன், தெளிவான தொடர்ச்சியான தேர்தல்கள் சுதந்திரமாக நடத்தப்பட வேண்டும், அது போக லீகல் ப்ரொடெக்ஷன், சட்ட பாதுகாப்பு அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டும், ஜுடிஷியல் ட்ரிபியூனல் என்று அழைக்கப்படக்கூடிய நீதி புனராய்வு மையம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனை வந்து இந்த சிங்வி குழு வந்து பரிந்துரைக்கிறது. Rajiv brought into idea the essential democracy in India was the third tier elected government. நான் முதலே சொன்னேன், 3வது அடுக்காக பஞ்சாயத்து ராஜை கொண்டு வரணுங்கிறதா அவருடைய எண்ணம்.
at the basic level administration that gave a voice to all the section of the people. அனைத்து மக்களுக்கும் ஒரு முன்னுரிமை ஒரு முக்கியத்துவம் வந்து நிர்வாகத்துல கொடுக்கப்பட வேண்டும். In addition to the tiers of democracy represented by the union and state government. யூனியன் என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய அரசும் ஸ்டேட் என்று அழைக்கப்படக்கூடிய மாநில அரசுகளுக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து இதற்கும் வந்து இந்த டெமோக்ரஸி இதுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். Government thrust since 70s has been towards poverty alleviation. இது வந்து முக்கியமா வந்து வறுமை ஒழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். Rajiv certainly saw the bureaucrat of the future as a facilitator. He was convinced that good governance must be participatory. ஒரு நல்ல ஒரு அரசு தான் கண்டிப்பா மக்களுடைய பங்களிப்பு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். Rajiv Gandhi believed that restructuring the system of government in this way would make the administration much more responsible to the elected representative. இந்த மாதிரி அரசு அமைக்கப்பட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பொறுப்புகள் வந்து அதிக அளவில் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சோ இதுதான் வந்து